ஜப்பானுக்கு போக வேண்டிய ஒரு பிரயாணி நிறைய லக்கேஜோட நிக்கிறாரு. இத வாங்கி பிளேன்ல ஏத்தக்கூடிய ஒரு தொழிலாளி கிட்ட ஜப்பானுக்கு போக வேண்டிய பிரயாணி சண்டை போடுறாரு, அடிக்க போறாரு, பயங்கரமா திட்டுறாரு. இதையெல்லாம் அங்க இருந்த கோபம் தவிர்த்தல் பயிற்சி கொடுக்கிற பேராசிரியர் ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்கார். எப்படி இவன் இந்த ஆள் அவ்வளவு கோபமா அடிக்க போறான், திட்டுறான் அந்த பெரிய மனுஷன், இவர் பதிலுக்கு திட்டவே இல்லையே. அந்த தொழிலாளி சிரிச்சுட்டே சரி சார் சரி சார்னு சொல்லிட்டு இருக்கானேன்னு இவருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த தொழிலாளி முகத்துல கொஞ்சம் கூட கோபமே இல்ல, சிரிச்ச முகத்தோட இருக்கானே. இவன் வந்து நமக்கு பயிற்சி வகுப்பு எடுக்கலாம் போல இருக்கேன்னு இவரு நினைச்சிட்டாரு. ரொம்ப நேரம் அந்த பிரயாணி கத்திக்கிட்டே இருந்தாரு. சரி சார் அதை வாங்கிக்கிட்டு அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு அந்த தொழிலாளி. இவரும் பிளேன் ஏறி ஜப்பானுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த சினம் தவிர்த்தல் பேராசிரியர் ஓடி போய் அந்த தொழிலாளியை பிடிச்சு, நான் பாருப்பா, நான் காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், அந்த ஆள் உன்னை அடிக்க வந்தான், திட்டுனா பதிலுக்கு நீ கோபமே படலையே, உனக்கு கோபமே வராதா அப்படின்னு கேட்டாரு. அப்போ அந்த தொழிலாளி சொன்னாரா, அப்படி இல்ல சார், மனுஷன் பிறந்தா கோபப்படாம இருக்க முடியாது, எல்லாருக்கும் கோபம் வரும், அத அவங்க வழியில டீல் பண்ணுவாங்க, நான் அதை என் வழியில டீல் பண்ண, அவ்வளவுதான்னு சொன்னா அந்த தொழிலாளி. அப்ப அவர் திட்டும் பொழுது உனக்கு கோபம் வந்தது தானே? வந்தது சார், அப்ப அதை எப்படி டீல் பண்ணன்னு கேட்க, அப்ப இவன் சொன்னானா, ஒண்ணு இல்ல சார், அந்த பிரயாணி இப்போ ஜப்பானுக்கு போயிட்டு இருக்காரு, அவர் லக்கேஜ் எல்லாம் அமெரிக்கா போயிட்டு இருக்குன்னு சொன்னானா. பாருங்க இப்ப நஷ்டம் யாருக்குன்னு.